ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? ஸோ உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜிவி பாலாஜி. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜங்கோஸ் வந்திருக்கோம். ஸோ அதாவது ஜங்கோஸ் வந்து இது எங்கே இருக்குன்னா உங்களுக்கு அந்த 70 ஃபீட் ரோடு இருக்குது இல்லையா, அதை எதிர்த்த பழமுதிர்ச்சோலை எதிர்த்து இருக்குது. நம்ம 70 ஃபீட் ரோடில் நிறையா அந்த அங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸோட இது வீடியோஸ்லாம் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அது பார்க்கறதுலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துட்டு வாங்க. அது பாருங்கள், பழமுதிர்ச்சோலை, அதுக்கு ஆப்போசிட் அப்படியே இது பக்கத்துலேயே கேஎஃப்சி வேறு இருக்குது. ஸோ அந்த வீடியோலாம் நான் போட்டிருக்கேன், அது பாருங்கள். பார்க்காதவங்க நான் போடுறேன். நம்ம பிளேலிஸ்ட்லேயும் தனியாக வந்து 70 ஃபீட் ரோடுன்னு வச்சுருக்கேன், அதில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன், அதுவும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம இப்போது ஜங்கோஸில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட்லான்றதை நம்ம பார்க்கலாம். அதோட ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது, சர்வீஸ் எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது, ப்ரைஸ் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம உள்ளே வந்தோடனே நம்ம பார்த்தீங்கன்னா மெனு கார்டு குத்தாச்சு. மெனு கார்டில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் என்ன ஆர்டர் பண்ணலான்ட்டு. ஸோ அவ்வளோதான் புக்கு. இது மெனு கார்டு. இது பீஸாஸ், பர்கர்ஸ், அப்புறம் ஃப்ரைட் சிக்கன். ஸோ இதெல்லாம் தான் அவங்கள மெனு இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா என்ன டிசைட் பண்ணுறது, என்ன ஆர்டர் பண்ணுறதுன்னு நம்ம மெனு கார்டில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட் மெனு கார்டு டீட்டெயில்ஸ் நான் லாஸ்ட்டில் வச்சுருக்கேன், அது பாருங்கள். மெனு கார்டு வித் ப்ரைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட்ரிஸ் வச்சுருக்காங்க அவங்க. ஸோ பேஸ்ட்ரிஸும் ஓரளவுக்கு நல்ல கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் விராப். இது சப்வே தெரியல உங்களுக்கு. சப்வே எங்களுக்கு ஒரு காலத்தில் சப்வேனா உயிர் எங்களுக்கு, அது இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. பட் அந்த சப்வே தான் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே நியூ லான்ச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் வித் என்னது வெஜ் அண்ட் ஸ்பெஷல், ஹாட் ஸ்பெஷல் தந்தூரி பன்னீர் ரைஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 169 சொல்கிறாங்க. ஸோ இங்கே தான் வந்து மெனு போர்டு இது உங்களுக்கு. ஸோ அந்த போர்டை பார்த்து நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் என்ன வேணுமோ. அது பார்த்தீங்கன்னா பர்கர் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது. ஸோ அதுதான் அவங்களோட ஸ்பெஷல் சொல்கிறாங்க அவங்க. பர்கர்ஸ் ஸ்பெஷல் அண்ட் ஃப்ரைட் சிக்கன்ஸ் சொல்கிறாங்க. ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருந்தது, நல்ல ஆம்பியன்ஸ். புதுசாக இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கிறதால மேபி ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குது, நீட்டாக க்ளீனாக இருக்குது. எல்லோரும் பாருங்கள் கேப்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஆர்டர் கொடுத்துட்டு வந்தாச்சு நம்ம. ஸோ ஆர்டர் ரெடி ஆகிட்டு நம்மளுக்கு கூப்பிடுவாங்க, அப்போ போய் நம்ம ஆர்டர். இதை பாருங்கள் ஆம்பியன்ஸ் உங்களுக்கு எல்லாமே நீட்டாக இருக்குது. ஏன்னா புதுசுன்றதால கொஞ்சம் நீட்டாக இருக்குது. மேபி போக போக எப்படி இருக்குன்னு தெரியாது. அங்கே பார்த்தீங்கன்னா வால் பாருங்களேன், ரொம்ப சூப்பராக வந்து ஒரு ஸ்டோரி, காமிக் ஸ்டோரி. நம்ம அந்த காலத்தில் காமிக்ஸ்லாம் படிப்போம் இல்லையா, அது அப்படியே ஸ்டோரி படிச்சுக்கிட்டே நம்ம சாப்பிட்லாம். பெலூன்ஸ்லாம் அழகாக இருக்குது பாருங்கள். அந்த பெலூன்ஸ் வந்து நம்ம எடுத்து போகலாம், அதுக்காக தான் வச்சுருக்காங்க அங்கே. இது பாருங்கள் காமிக்ஸ், நல்லா ஒரு இங்கிலீஷ் காமிக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே அந்த வாலில் வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆம்பியன்ஸ் நல்லா இருந்தது உங்களுக்கு. ஆர்டர் பண்ணிவிட்டு இப்போது நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஃபைன் ஈவினிங் நம்ம எங்கேயாவது சில் அவுட் பண்ணோன்னா நம்ம இந்த மாதிரி போகலாம். ஸோ இது நல்லா இருக்குது. நம்ம பெரியார் நகரில் இருக்கிறவங்களுக்கு இது தெரியும். இந்த இடம் பழமுதிர்ச்சோலை ஆப்போசிட் கேஎஃப்சி பக்கத்துலேயே இருக்குது. நம்ம அஞ்சப்பர் வீடியோவும் போட்டிருக்கோம். அது அப்புறம் வந்து உங்களுக்கு அரேபியன் எக்ஸ்பிரஸும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அம்மா வீட்டு அடுப்பங்கரை அதுவும் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்க்காதவங்க பார்த்துருங்க. இது பார்த்தீங்கன்னா காம்போ கிரிக்கெட் மேனியா, அதுதான் 70 ஃபீட் ரோடு ஆப்போசிட்டு கோவை பதுமுதிர்ச்சோலை நிலையம். அது பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. வேணால் நீங்கள் ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ரீ டெலிவரி போட்டிருக்காங்க. அது நீங்கள் ஆனால் கால் பண்ணி தான் தெரியணும். மேபி ஏதாவது ரேடியஸ் வச்சுருக்காங்களா, இத்தனை ரேடியஸ்குள்ளன்ட்டு தெரியல. இது பக்கெட். அது அப்புறம் சியர்ஸ் ஈட் ரிப்பீட், அதை 505க்கு கொடுக்குறாங்க. அது அந்த காம்போ உங்களுக்கு. காம்போ பார்த்திங்கன்னா நிறையா தான் இருக்காங்க. ஸோ நம்ம செலக்ட் பண்ணி நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ அதை செலக்ட் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். ஸோ ஆர்டர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். இன்னும் பார்த்தீங்களா கால் பண்ணாங்க இல்லையா, ஸோ கால் பண்ணாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு, நம்ம போய் வாங்கின்னு வரோம். ஆர்டர் நம்ம அங்கே போய் கொடுத்துட்டு ஆர்டர் சொல்லுவாங்க, நம்ம போய் எடுத்துன்னு வரணும் இங்கே. ஸோ ஆர்டர் வந்துடுச்சு. இது வந்து ப்ளூ மொஜிட்டோ. இது
அப்புறம் அந்த KFC பக்கெட் மாதிரி பக்கெட் அவங்க கொடுக்குறாங்க. பக்கெட் மேனியான் இருக்கு இல்லையா காம்போ, அந்த காம்போ அது. அதாவது பக்கெட் அண்ட் பர்கர், இது ப்ளூ மொஜிட்டோ, அதுக்கப்புறம் ரேப்பு, இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இது. ஸோ டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிஜமாக சொல்லணும்னா டேஸ்ட் இஸ் ஓகேன்னு தான் சொல்ல முடியும், நாட் ஸோ குட்டுன்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் ப்ரைஸ் பார்த்தாலும் காம்படிட்டிவ் ப்ரைஸ் கிடையாது, அது ரொம்ப கொஞ்சம் அப்பர் ஹேண்டில் தான் இருக்கிற மாதிரி தோணுது. பட் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரியல, போயிட்டு சொல்லுங்கள். இது பர்கர் பாருங்கள், இது நம்ம ஒரு வாட்டி டவர் பர்கர் போயிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அந்த டவர் பர்கர் மாதிரி இருக்குது. பட் அந்த டவர் பர்கர் சைஸ் ஹைட்டே ரொம்ப பெருசு, இது கொஞ்சம் சின்னது. இது ரேப் ட்ரை பண்ணுறோம் நம்ம ஃபஸ்ட், அது சிக்கன் ரேப். அது உங்களுக்கு ஆம்பியன்ஸ்லாம் நான் ஓகே தான், உங்களுக்கு நல்லா அதை புதுசுன்றதால. பட் இந்த டேஸ்ட்டுன்றது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அதே சமயத்தில் அவங்க இது பெரிய பெரிய சிக்கன் மாதிரி சிக்கன் விங்ஸ் இது. ஸோ இப்போ இவங்கக்கிட்ட இருக்கிற மெனூஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்கக்கிட்ட பீஸாஸ் இருக்குது, பர்கர்ஸ் இருக்குது, அப்புறம் ஸ்லைஸ் பீஸான்னு சொல்கிறாங்க. அது ஏதோ பெப்பி பன்னீர், மெக்சிகன் இட்டா பன்னீர், தந்தூரி சிக்கன், பெரி சிக்கன்ட்டு ஸ்லைஸ் பீஸாஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் ஃப்ரைஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிளாசிக் மெக்சிகானோ, மெக்ஸ் பன்னீர், ஸோ மெக்சிகன் ஐட்டம்ஸ் கொஞ்சம் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரைடு சிக்கன் வச்சுருக்காங்க. அதாவது உங்களுக்கு அந்த KFC சிக்கன் மாதிரி வந்து ஹாட் அண்ட் கிறிஸ்பி சிக்கன் பீஸ் 1, 2, 4 அந்த மாதிரி பக்கெட்டு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ டெசர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேங்கோ, பனானா, ஓரியோ, டஃபிள்ஸ், ஸ்ட்ராபெரி, மேங்கோ புட்டிங்ஸ் அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ரேப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்சிகன் பன்னீர், அப்புறம் கிறிஸ்பி சிக்கன் அண்ட் மெக்சிகன் சிக்கன் வச்சுருக்காங்க. சப் ஐட்டம் இருக்குது, சப்வே உங்களுக்கு தெரியல, சப் ஐட்டமாக அந்த ரேப்ஸ் வச்சுருக்காங்க. பெவரேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாசிக் மொஜிட்டோ, ப்ளூ மொஜிட்டோ, மார்கரிட்டா, காஸ்மோபாலிட்டன் அண்ட் பின்னான்னு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பேவரேஜஸில் வருது. அப்புறம் அவங்க சிக்னேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பர்கர்னு சொல்கிறாங்க. ஸோ ஆட்-ஆன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸ், அப்புறம் மொஜிட்டோலாம் இருக்குது ஆட்-ஆன்ஸு. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க. இதுக்கப்புறம் காம்போஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்போஸ் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மேனியா காம்போஸ்ன்னு வச்சுருக்காங்க. ஸோ சிக்கன் ஸ்லைஸ், கூல் ட்ரிங்க்ஸ், CSK காம்போ, அப்புறம் சிங்கிள் ரன் வெஜ் காம்போ, அப்புறம் ஹிட் இட் பிக் காம்போ, பக்கெட் ஃபார் விக்கெட் காம்போ. ஸோ நம்ம தலை தோனியோட விசில் போடு காம்போவும் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் மேபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ டபுள் விக்கெட் காம்போ, அப்புறம் சிங்கிள் ரன் நான்வெஜ் காம்போ வச்சுருக்காங்க. ஸோ ஸ்பெஷலாக என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம தலை ஸ்பெஷல் காம்போ வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கிரிக்கெட் சிக்கன் ஸ்பெஷல் காம்போ வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரீ ஹிட் காம்போ. ஸோ எல்லாமே வந்து அந்த கிரிக்கெட் மேனியாவோட கிரிக்கெட் டெர்மினாலஜியோட கம்பைன் பண்ணி அவங்க காம்போஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே மெக்சிகன் ஸ்டைல் உங்களுக்கு கொடுக்குறாங்க அவங்க. ஸோ நீங்கள் யாராவது அங்கே போய் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஸ்பெஷல் என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து மெனு கார்டு வந்து நான் லாஸ்ட்டில் போட்டிருக்கேன். நீங்கள் பொறுமையாக நீங்கள் மெனு கார்டை லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம மேக்ஸிமம் வந்து இன்ஃபர்மேஷனோட நம்ம வீடியோ போடுறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் பாலாஜி சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. பாய்.